உங்களை பிடிக்குமா கேட்காதீங்க, அப்படியே பிடிக்கும். ஸோ உடனே பார்க்கலாம் வந்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெற்றோர்கள், நீங்கள் குழந்தைய நீங்கள் ஒரு விளையாட்டு, மார்ஷியல் ஆர்ட்ஸ், டான்ஸ், யோகா ஸோ பெற்றோர்கள் குழந்தைகளை இது போன்ற ஒரு விளையாட்டுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிக்கிறது, சிலம்பம் இது போன்ற விளையாட்டை ஈடுபடுத்துவதற்கு முதலில் உங்களுக்கு எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கண்டிப்பாக குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் 3 வயசுல ஸ்கூலுக்கு போகணும். நாங்கள்லாம் 5 வயசு முடிஞ்ச பிறகுதான் ஸ்கூலுக்கே போவோம். 5 வயசு வரைக்கும் விளையாடிட்டு இருப்போம், சிரிச்சு விளையாடி. பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிரிச்சு விளையாடுறது எல்லாம் பார்த்தீங்க. ஸ்கூலுக்கு போன பிறகு என்ன செய்யறது, பிள்ளைங்க சிரிச்சதை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தது பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஆரம்பிச்சு அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்க சிரிக்கவே முடியாத சுச்சுவேஷன்ல அப்படின்னு. ஆனால் வாழ்க்கையினுடைய நோக்கம் நல்லா பிறந்தோம் வளர்ந்தோம் கொஞ்சம் கழிச்சு இறந்து போயிடுவோம். நாங்கள் ரிட்டர்ட் ஆகிட்டோம், கொஞ்ச நாள் நாங்கள் இருக்க மாட்டோம். நீங்கள் ஒரு 20 வருஷம் கழிச்சு சேர்ந்து போக போடுங்க அப்படின்னா இல்லை சார் அவர் இறந்து போயிடுவோம், நாங்கள் இருக்க மாட்டோம். இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் தான் என்ன? நீங்கள் வேலை பார்க்கலாம், தொழில் தொடரலாம், உங்களை நாங்கள்லாம் போலீஸ் வேலை பார்த்தோம். உங்கள் நோக்கம் என்ன? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் உலகத்திலே ஒரு சிறந்த சிந்தனையாளர் சாக்ரட்டிஸ் உலகம் வந்து சொல்றாங்க, வாழ்க்கையில் நம்ம பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு கேட்கிற ஒன்றுதான். The meaning and purpose of life is happiness. மன மகிழ்ச்சி தான் வாழ்க்கையுடைய நோக்கம், மன மகிழ்ச்சி தான் வாழ்க்கையுடைய பொருள். அது இல்லை இந்த வாழ்க்கையில ஒழுங்கு இல்லைங்க. சில ஆட்கள் எல்லாம் பார்க்கிறேன், 10,000 கோடி 20,000 கோடி சொத்து வச்சிருக்கான், சந்தோஷமாவே இல்லை.